கௌதமி. நான் ஹொசூர் நவதியிலேருந்து வரேன். நான் வெண்பா ஆரி கிரியேட்டிவ்ஸில் ஜாயின் பண்ணி இப்போ இது என்னுடைய ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் ப்ளவுஸு. இது வந்து லோடிங் கொடுத்துருக்கேன், சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஜர்தோசி போட்டுட்டு லோட்டஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றி பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேம் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதுபடி வந்து நானும் ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஹொசூரில் நிறைய ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இன்ஸ்டா பேஜஸ்லாம் பார்த்தேன். எனக்கு எதுவுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் நான் கூகுளில் தேடினப்போ தான் எனக்கு புனிதா மேம் வந்து எனக்கு வெண்பா ஆரி கிரியேட்டிவ்ஸ் கிடச்சாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா எனக்கு கிளாஸ் போச்சு. நிஜமாக நான் ஜீரோவில் தான் வந்து இந்தளவுக்கு நான் வந்து டிசைன் பண்ணுவேன் நான் நிஜமாக நினைக்கவே இல்லை. மேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு கொடுத்து இந்தளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஹொசூரில் இருக்கீங்க அப்படின்னா புனிதா மேம் கிட்ட வெண்பா ஆரி கிரியேட்டிவ்ஸ் நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். இன்ஸ்டாலேயும் ஆக்டிவாக இருப்பாங்க மேம் எப்போவுமே. கண்டிப்பாக ஹொசூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து புனிதா மேமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்லேயும் நிறைய கிளாஸஸ் போச்சு. பட் எனக்கு வந்து அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தனால நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான் நான் சர்ச் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் வந்து புனிதா மேம் பேஜ் வந்து பார்த்தேன். ஸோ நான் வந்து அவங்க எப்படின்னா பேட்ச் வைஸாக கண்டக்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலுக்கும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கும் வந்து அது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் தேடினதும் அந்த மாதிரி தான், இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி நம்மளுக்கு சொல்லித்தர மாதிரி தான் நான் தேடினேன். ஸோ அதே மாதிரி எனக்கு கிடச்சதுல ரொம்ப ஹாப்பி நான். இப்போ நான் என்னோடய ஆரி கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் தாஞ்சூர் பெயிண்டிங் வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். மேம் வந்து 4 days ஒர்க் ஷாப் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஹொசூரில் இருக்கவங்க யாராவது வில்லிங் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். நான் ஆரி ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து பெயிண்டிங் வந்து எனக்கு ஓன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் உடனே கண்டினியூஸாக ஒர்க் ஷாப் வைக்கிறதுனால நான் அதில் ஜாயின் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் கிளாஸ் எப்படி போகும் அப்படின்ட்டு. ஸோ ஆரி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணலாம். ஹொசூரில் இருக்கவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் மண்டே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ.